அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பரிசு பெட்டகம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். கழக வேட்பாளர்கள் அனைவரும் அமோக வெற்றி பெறுவார்கள் என அவர்கள் உறுதியுடன் தெரிவித்துள்ளனர். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மேற்கொண்ட பல்வேறு சட்ட போராட்டத்திற்கு பின்னர் பரிசு பெட்டகம் சின்னம் கிடைத்ததாக அகில இந்திய பசும்பொன் மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் திரு ஏஎம் மூர்த்தி தேவர் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிரிகளின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து அமமுக மகத்தான வெற்றி பெறும் என அவர் உறுதிபட தெரிவித்தார். மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து வந்த தேர்தல் ஆணையம், மத்திய மாநில அரசுகள் எல்லா சோதனைகளையும் சாதனை ஆக்கி இன்றைய தினத்திலே மரியாதைக்குரிய அண்ணன் மக்கள் செல்வர் அவர்களுக்கு இன்று பரிசு பொட்டி சின்னமாக வழங்கிய தேர்தல் ஆணையத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி அண்ணனுக்கு மட்டும் வெற்றி அல்ல, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அமமுகவிற்கு பரிசு பெட்டகம் சின்னம் வழங்கியதற்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திருமாரஞ்சி வரவேற்பு தெரிவித்துள்ளார். துரோகங்களை வீழ்த்தி 59 தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்களின் வெற்றி உறுதி என அவர் தெரிவித்தார். கொடுக்கிற எண்ணம் உள்ள ஒரு தலைவனிடத்திலே மக்களுக்கு ஆட்சியும் அதிகாரம் வந்த பிறகு மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிசை நான் நல்லாட்சி தருகிறேன் என்று சொன்ன பரிசு பெட்டியை அவர்கள் சின்னமாக வழங்கியிருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. பரிசு பெட்டி சின்னம் தமிழ்நாட்டிலே 40 தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும் என்பதில் சிறிதளவு மையமில்லை. நெல்லை மாநகர மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் அமமுகவிற்கு பரிசு பெட்டகம் வழங்கியதற்காக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பனுக்கு வாக்களிக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார்.